அண்மை செய்தி. சென்னையில் குரூப் 2, 2A தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். குரூப் 2 தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது. உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், சார்பு பதிவாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் இன்று நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி சார்பிலே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே அந்த தேர்வினை எழுதுவதற்காக ஆயிரக்கணக்கானவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். குறிப்பாக இதற்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 4 லட்சம் பேர் அந்த தேர்வுகளை எழுதி காத்திருந்த நிலையில் டிசம்பர் மாதம் தேர்வு முடிவுகள் வெளியானது. அதில் குரூப் 2 பதவிகளில் 1126 பேரும், குரூப் 2A பதவிகளில் 9457 பேரும் தகுதி பெற்றவர்களாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து புதன்கிழமை, அதாவது அந்த முதன்மை தேர்வு இன்றைய தினம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. குரூப் 2A பதவிகளுக்கான பாடத்தேர்வும், அதனைத் தொடர்ந்து பிற்பகலில் குரூப் 2A பதவிகளுக்கான தமிழ்தாள் தகுதி தேர்வும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இதற்கான அந்த தேர்வுகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில பல இடங்களில் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு இடத்தில் போட வேண்டிய அந்த மாணவர்களை, உதாரணத்திற்கு பிரசிடென்சி கல்லூரியில போட வேண்டிய மாணவர்களை அவர்கள் சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிஜி வைஷ்ணவா கல்லூரியிலே போட்டிருக்கிறார்கள். அங்கே 100 பேர் தான் தேர்வு எழுதுவதற்கு அனுமதி என்று சொன்னால் 300 பேர் அங்கே வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதன் காரணமாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போன்றவை எல்லாம் இங்கு இல்லை. பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்ட காரணத்தால் தேர்வர்கள் அங்கும் இங்குமாக அலைகழிக்கப்பட்டார்கள். 8:30 மணிக்குள்ளாக அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 9:30 மணி வரை அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாத காரணத்தால் அவர்கள் தேர்வு தொடங்கிய பிறகும் கூட எழுதுவதிலே சிக்கல் நீடித்தது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது அந்த தேர்வு வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மாற்றம் செய்யப்பட்ட தேதி எப்போது என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த குளறுபடிக்கு காரணம் யார், எந்த அதிகாரிகளால் இந்த குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது என்ற விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையில ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்யப்படுகிறது. பல ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அப்படி தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு தேர்விலே எப்படி இது போன்ற ஒரு பெரிய தவறு நடைபெற்றது என்பது குறித்தும் தொடர்ந்து அந்த ஆய்வு செய்வதற்கான பணிகள் தொடங்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள்.